ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்மி. இன்னைக்கு வரகு அரிசியில் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இந்த ரெண்டையும் சேர்த்து கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்ததாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை பொடிசு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப்பு வரகரிசியில் இந்த கொழுக்கட்டை பண்ணுறேன். அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப்பு தண்ணி நான் இப்போ சேர்த்துருக்குறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா வரகரிசியை நல்லா கழுவிட்டு இந்த கொதித்த தண்ணியில் சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு இந்த வரகரிசியை ஊற வைக்கல, நீங்கள் ஊற வச்சும் சேர்த்துக்கலாம். ஊற வச்சு சேர்க்குறதா இருந்தால் தண்ணியோட அளவு குறைவாக போதும். 2லேருந்து 2.5 கப் போதும். நான் ஊற வைக்காமல் சேர்க்கறனால 3 கப்பு வரைக்கும் தண்ணி தேவைப்படும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சாச்சு. இந்த தண்ணியில் இந்த வரகரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வரகரிசியை நல்லா குழையிற மாதிரி வேக வைக்கணும். எப்போவுமே நம்ம கொழுக்கட்டை வைக்கும்போது அரிசியை பொடிச்சிட்டோ அல்லது அரைச்சோ கொழுக்கட்டை செய்வோம். இன்னைக்கு அரிசி அப்படியே வேக வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த தண்ணியில் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு, ஆனால் அரிசி சரியாக வேகலை. அதனால நம்ம எக்ஸ்ட்ரா 1 கப் கூட தண்ணி சேர்க்க போகிறோம். சூடு தண்ணியே சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி போட்டு வேக வைங்க. அரிசியை வேக வைக்கும்போது தீயோட அளவை குறைச்சி வச்சுக்கோங்க. அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. திரும்பவும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. வரகரிசியை நல்லா மசிச்சுட்டு கொஞ்சம் கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், வரகரிசி நல்லா மசிஞ்சிடுச்சு. இனி இந்த மாவை ஆற விட்டுறலாம். மாவு ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டைகளை இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி சூடானதும் இந்த கொழுக்கட்டைகளை உள்ளே வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வந்தது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். வரகரிசியில் கொழுக்கட்டை ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா சுவையாகவும் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் டேஸ்ட் ஆஃப் சான்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.